Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. அப்பமனுக்கு சண்டை, என்ன சண்டை, எதுக்கு சண்டை, எதுக்காக நடக்குதுன்றலாம். அதிமுக பத்தி பேசுறீங்களோ? திமுகல சேரணும்னு தந்தை ராமதாஸ் சொல்றாரு, ஆனா சேரக்கூடாதுன்னு அன்புமணி சொல்றாரு. இதுல விசிக இடம் மாறப்போகுது, அதிமுகல போய் சேரப்போகுது. சொந்த மயனையே விரட்டுறாருன்னா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அது உள்ள என்ன இருக்குன்னு பாத்துக்க. அன்புமணிக்கு ஆதரவா நீங்க இருக்கீங்க. மது ஒழிப்பு மாநாடு, இந்த மாநாட்டுக்கு நீங்க பாமகவை பாஜகவை அழைக்கல, ஆனா இப்ப மே 11க்கு வன்னியர் சங்கம் தலைவர் திருமாவளவனை கூப்பிட்டு வச்சு அழைச்சிருக்காங்க. அது நடத்தக்கூடாது, நடத்துவது தவறு, அதுக்கு தடை விதிங்கள் அப்படின்னு நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். பத்திரிகை வாங்கிக்கிட்டு எதிரான நகர்வையும் பத்திரிகை விடுதலை சிறுத்தைகள் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் வெற்றி பெறும் என்பது ஒரு சொல்லப்படாத ஒரு சூத்திரமாக மாறி இருக்கிறது. இது வரைக்கும் திமுக தான் சொல்லிக்கிறாங்க, விடுதலை சிறுத்தை சொல்லுது 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம். ஏன் கேளுங்க, என்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி போய் சேர்ந்துச்சு அன்னைக்கு எதிரிகளே இல்லை. இப்ப உங்களுக்கு ஒரு கட்சி பேர் சொன்னீங்க, என்ன கட்சி சொன்னீங்க? ஒரு கட்சி பேர் சொன்னீங்க, தமிழக வெற்றி கழகம். ஓ, கட்சி நல்ல தெரிஞ்ச கட்சி தான். விசிகல இருந்து ரொம்ப நெருக்கமா ஆயிட்டு இருக்கீங்க விஜய் கட்சி கூட. அது குறிப்பா உங்க ட்வீட்ல ரொம்ப ஒரு 2 தரப்பு பரஸ்பரமான ஒரு பதிவுகள்லாம் பார்க்க முடியும். திமுக விசிக கூட்டணி அதிலிருந்து வெளியேறதுக்கு வேங்கவேல்ங்கிற ஒரு காரணம் போதும். எல்லாரும் யாரும் போகக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருந்தாரு. அது மீறி எங்கள் தலைவர் போய் பார்த்துட்டு வாங்க மக்கள் அப்படின்னாரு, அனுப்பி விட்டுருக்காரு. தொடர்ந்து அந்த பையில 3 தம்பி இருக்காங்க பார்த்தீங்களா, தொடர்புல தான் இருக்கிறான். தலைவரே போல அப்படின்னு தான் ஆதவர்ஜுனா சொன்னாரு கடந்த காலங்களில். வைத்தியம் ஏதாவது பேசு, அதுக்கெல்லாம் உங்க கட்சியில இருந்த முக்கியமான கட்சியில் இருக்கிறவருக்கு நல்லா தான் இருந்தாரு, இப்போ பைத்தியம் ஆயிட்டாரு. என்ன செய்யும்? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் திரு சங்கத்தமிழன் சார். வணக்கம். வணக்கம்ப்பா. சமீபத்தில் விசிக தலைவர் ஒரு லைவ் வீடியோ போடுறாரு. அதுதான் இன்னைய வரைக்கும் பெரிய அளவில் சர்ச்சையாக பேசப்படுது. திமுகவை நாங்கள் ஒன்றும் நம்பி கிடக்கல, தேர்தல் சமயத்தில் எந்த விதமான முடிவும் எங்களால் எடுக்க முடியும், அது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாரு. இது யாருக்கான மெசேஜாக சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ அரசியல் களத்தில் இருந்திருக்க கேள்வியாக இருக்குது. எங்கள் தலைவர் தொடர்ந்து சிறுத்தைகளுக்கு, குறிப்பாக தொண்டர்களுக்கு தொடர்ந்து அரசியல்படுத்துவார். அரசியல்படுத்தி நடந்தேற வேண்டும், அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்திட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருவார். வாரம் ஒரு தாய் சொல்லை போல. இப்போ அம்மா குழந்தைகளுக்கு தாய் எப்படி வழிகாட்டுதோ அது மாதிரி சிறுத்தைகளுக்கு தொடர்ந்து வழிகாட்டுவார். ஏன்னா தாய் சொல்லணும் எழுதிட்டு வர்றாரு, தாய் சொல் எழுதுவார். அதே நேரத்தில் தாய் சொல்லி தான் அந்த பேச்சு. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா, அவர் ஃபேஸ்புக் திறந்து பாருங்க, எப்படி 15 நாட்களுக்கு ஒரு முறை தொண்டர்களை அரசியல்படுத்துவோம். ஏன்னா நாங்கள் இப்போ தானே முதல் அரசியலுக்கே வர்றோம். நாங்கள் ஒடுக்கப்பட்டு ஒரு சேரியில் எங்களை தனியாக வச்சுருக்கிறீங்க, ஒரு அதிகாரம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இப்போ தான் அரசியல்படுத்தப்பட்டு ஒரு முறையாக ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு சக்திகளை இன்றைக்கி தமிழகத்தில் வென்றெடுத்து வருகிறார், வெற்றி பெற்று வருகிறார். அந்த வகையில் எங்களை அரசியல்படுத்துகிறார். அது சில பேர் அது சம்பந்தம் இல்லாமல் எடுத்து வேறு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது எங்கள் தலைவர் எது பேசினா அது ஒரு பேசும் பொருளாக வருகிறது, அதை எடுத்து அவங்க பரப்புகிறாங்க. அது இருக்கட்டும், ஏன்னா அவங்களுக்கு ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, அப்புறம் வீடியோலாம் போடுவாங்கள்ல பெரிய பெரிய டிவிலாம், அவங்களுக்கு சில சம்பாதிக்கணும்ல. அதனால் எங்கள் தலைவரை அவர் பேசியிருக்காரு. இன்றைக்கி தலைவர் பேட்டி கூட கொடுத்துருக்கிறாரு. இது எங்களுடைய தொண்டர்களுக்கு நான் சொன்ன அறிவுரைகள். அது மட்டும் அல்லாமல் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் ஏன் இருக்கிறோம், எதற்காக இருக்கிறோம், இருக்க வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு விளக்கம் தான். ஆனால் பல பேர் அற்பர்கள் தான் எங்கள் தலைவருடைய அதே சொல்லாடல. இல்லை, அது யாரை சொல்கிறாரு அப்படின்னு யாரெல்லாம் அப்படி சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார். இவர்கள் தான் குறிப்பாக இல்லை, இவர் நீங்கள் பாட்டுக்கு யாராவது நினச்சிக்கலாம், உங்கள் மனசில் கூட நீங்கள் ஆதவர்ஜுனா கூட நினைக்கலாம், அந்த தம்பி அதை பேட்டிலாம் கொடுக்குறாருன்னு. அப்படிலாம் இல்லை. எங்கள் தலைவர் யாரெல்லாம் எங்களை தவறாக அவங்களை அரசியல்படுத்தணும், எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்தணும் அப்படின்ற முறையில் அந்த தம்பிகளுக்கு தான். வெறும் நீங்கள் சிறுத்தைகளுக்கு மட்டும் சொல்ல நினைக்காதீங்க, எதிராளிகளுக்கு கூட தம்பிகளா எங்களுக்கு எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது, எந்த வகையான பாண்டும் இல்லை, நீ அதை தெரிஞ்சுக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு கூட்டணி வைக்கிறதா இருந்தால் ஸ்வீட் பாக்ஸ் வேணும், பல பாக்ஸுகள் வேணும், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அப்பமனுக்கே சண்டை, என்ன சண்டை, எதுக்கு சண்டை, எதுக்காக நடக்குதுன்றலாம் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எங்கள் தலைவர் மதிமுக பற்றி பேசுகிறீங்களோ? நீங்கள் மதிமுகவை புரிந்து கொள்கிறது என்றால் உங்களை நான் பலவீனமாக நினைக்கிறேன். நான் தான் நேரடியாக சொல்கிறேன்ல, ஐயா இருக்கார்ல, ஐயா ராமதாஸ் ஐயான்னு ஒருத்தர் இருக்காங்களே, ஆரம்ப காலத்தில் ரொம்ப சமூக நீதியாக தான் வந்தார். இப்போ கொஞ்சம் காலமாகவே அவருக்கு என்ன பிரச்சனை தெரியல, மயனே வரட்டி விடுறாரு, வெளியே போ வெளியேறா அப்படின்ற மாதிரி. இல்லை, அங்கே தான் ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க. திமுகவில் சேரணும்னு தந்தை ராமதாஸ் சொல்கிறாரு, ஆனால் சேரக்கூடாதுன்னு அன்புமணி சொல்கிறாரு. இதில் விசிக இடம் மாறப்போகுது, அதிமுகவில் போய் சேரப்போகுது அப்படிலாம் சில ஏசியன். அதற்கு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். எங்கள் கூட்டணி தெளிவாக இருக்கிறது, நாங்கள் குறிப்பாக சொல்கிறாரு, நாங்கள் பாமகவெல்லாம் சேர்க்க மாட்டோம், கதவை மூடிட்டோம்,
நீ அங்கேயே போங்க அப்படின்னு விரட்டி விட்டார் கரெக்டாக. அதனால அதை பற்றிலாம் ஒன்றும் அதனால தான் விசிகா வந்து இப்போ தனக்கான தேர்தல் கூட்டணிக்கான இந்த சீட்டு பேரத்தோட வலிமை அதிகரிக்கிறதுக்காக இப்படி ஒரு வீடியோ போடுறாருங்கிற கருத்தும் சொல்லப்படுது. இல்லை அது அப்படி ஒரு தேவை எங்கள் தலைவருக்கு இல்லைல்ல. எங்கள் தலைவர் வந்து இங்கே பாருங்கள், முக்கியமான அன்கண்டிஷனல் தான், எந்த கண்டிஷனுமே இல்லை. எதற்காக? சனாதானத்தை வேறு இருக்க வேண்டும் என்ற அந்த புரட்சிகர சிந்தனையில், ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்ற அந்த நல் எண்ணத்தில் அவர் வந்து ஓப்பனாக இருக்காது. இது ஒன்றும் அரசியல் யாரும் தெரியாது ஒன்றும் இல்லைங்க. அழகாக பேலன்ஸ் பண்ணி கதவெல்லாம் திறக்கலாம், ஜன்னலை கூட திறந்து வைக்கலாம். சரிதானா? அப்படிலாம் இல்லைங்க. தலைவர் அன்றைக்கே சொன்னார், உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் வந்து நக்கிறன்றனால உங்களுக்கு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மாநாடு நடத்தினோமா, மகளிர் மாநாடு. அந்த மாநாட்டில் கடைசியாக முடிக்கும்போது என்ன சொன்னார்? நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் தான் இருப்போம், யாரும் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. அது யாருக்கு சொல்லப்பட்டது? அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லப்பட்டது. சொன்ன 3 நாளில் அவர் அங்கே போகிறாரு. ஃபர்ஸ்ட் அதிமுக அழைச்சிங்க, அதுக்கப்புறம் என்னமோ தெரியல விட்டுட்டீங்க. எதுக்கு அழைச்சோம்? மகளிர் மது ஒழிப்பு மாநாடு. ஓ, நீ அந்த பழையதுக்கு போகிறீங்களா? நாங்கள் அந்த நேரத்தில் எல்லாத்தையும் அழைச்சோம். அப்போ வந்திருந்தாருன்னா அவர் தப்பிச்சிருப்பாரு, வராமல் போயிட்டாரு. அதனால் இப்போ மாட்டிக்கிட்டாரு. இல்லை, அதில் இன்னொரு செய்தி சொல்லப்படுதுன்னா, அந்த மாநாட்டுக்கு நீங்கள் பாமகவை பாஜகவை அழைக்கல, ஆனால் இப்போ மே 11க்கு வன்னியர் சங்கம் தலைவர் திருமாவளவனே கூப்பிட்டு வச்சு அழைச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது என்ன விஷயம்னா, அதுக்கும் தலைவர் விளக்கம் கொடுத்துட்டார். நான் அதை சொல்கிறேன் மீண்டும். சரவணன் அப்படின்றது அரக்கோணத்துடைய மாவட்ட செயலர், எந்த கட்சியுடைய? பாமகவுடைய. அவர் மட்டுமல்ல, ஆரம்பத்தில் நான் திருப்பி சொன்னேன், பாமக ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் சமூக நீதிக்காக போராடின கட்சி. அந்த காலகட்டத்தில் சில பேர் வந்திருப்பாங்களே, அவர் வன்னியர் தோழராக இருந்தாலும் கூட ஒரு சமூக நீதியாக எங்கள் தலைவரையும் பார்ப்பாங்க. எங்கள் தலைவருடைய அதாவது நேரடியான தொடர்பில் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எதிராளியாக இருந்தாலும் கூட, ஏன் பிஜேபி இருந்தாலும் கூட, தலைவருடைய அந்த அரசியல் நுட்பம், அந்த நேர்மை, அந்த உண்மையை வந்து அவங்க வந்து தலைவரே ஒரு ரோல் மாடலுமே நினைப்பாங்க. சில லீடர்ஸ் அவங்க மாவட்ட செயலர் ஒரு தலைவர் தானே, அவர் யதார்த்தமாக பார்க்குறாரு. பார்த்து முடிச்சுமே அண்ணே வாங்கினேன் அப்படின்னு கொடுக்குறாரு. அவர் வந்து எங்கள் தலைவர் வந்து வாப்பா தம்பி அப்படின்னு வாங்கிட்டு வாழ்த்து தெரிவிக்கிறார். ஏன்னாங்க, எங்கள் அமைப்பத்திலும் புத்தகம் பார்த்துருப்பீங்க, தலைவர் அந்த புத்தகம் மைய புள்ளியே எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவது, பேசுவதில் கூட ஒரு ஜனநாயகம் வேண்டும், அந்த பண்பு உள்ளவர். அதனால் அவர் அழைத்தார்கள். அவர்கள் எங்கள் தலைவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் போய் கலந்து கொள்வதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கேயே வந்து அவங்க சமூகத்தை அவர் ஏமாத்துறாருங்க. நல்லா யோசித்து பாருங்க. கட்சி அவர் ஆரம்பிக்கும் போது 5 கொள்கைகள் சொன்னார். நான் எந்த காலகட்டத்திலையும் நான் பொறுப்புக்கு வரமாட்டேன், என் குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்க, அதே மாதிரி அதிகாரத்தை நோக்கி என் கால்கள் பயணிக்காது, குறிப்பாக சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போக மாட்டேன். இது வரைக்கும் போகல. ஆனால் அங்கே சட்டமன்றத்தில் போய் கெஞ்சுறாரு. ஆஃபீஸுக்கு போனார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்க்கலையா நீங்கள்? போய் தளபதி ஸ்டாலினே பார்த்தாரு, அதுக்கு முன்னாடி எடப்பாடியும் பார்த்தாரு. சரிங்களா? நீ வந்து பாருங்களேன், அடுத்து நானே முதல்வர் கூட சொல்லுவாருங்க. அவர் ரொம்ப இப்போ வந்து மயனே விரட்டி விடுறாரு. அதிகாரம் அந்த போதங்க. இதுக்கு பேரே சனாதானம். சனாதானம் என்பது வந்து நீ வெறும் இந்த பாசிசம் மட்டுமல்ல, ஏன் கட்சி நான் தான் இருப்பேன், போடா வெளியே அப்படின்றது என்ன? அது வயசான காலத்தில் அமைதியாக போய் தோட்டத்தில் ஜாலியாக இருக்கேன் அவங்க பையன்ட்ட ஒப்படைச்சிட்டு. ஆனால் அவ்வளவுக்கு வர்றாருன்னா இதுதான் புத்தி. இதுதான் அப்படியே மருவி சாதியாக மாறுது, ஆண் ஆதிக்கமாக மாறுகிறது, அடக்குமுறையாக மாறுகிறது, அதோட முழு உருவமாக இருக்கிறார். அப்போ அங்கே வந்து நாங்கள் போவதற்கு வாய்ப்பு இல்லை. தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, அண்ணன் திருமாவுக்கு மன அழுத்தம் காரணமே திமுக தான், பல இடங்களில் தினந்தோறும் கொடியேற்றிட்டு வருவார், இப்போ ஏற்ற விடாமல் வச்சிருக்கிறது அவருக்கான மன அழுத்தத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா தான் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. என்னன்னா, அக்கா வந்து முதல்ல வந்து தாமரை எப்படியாவது தரையில் நான் வளர வைப்பேன்னு தமிழ்நாட்டில் ரொம்ப முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் நடக்காதுப்பான்னு சொல்லி அந்த அம்மாவை வந்து இதாக்குனாங்க, யாரும் ஆளுநர் ஆக்குனாங்க. அது இப்போ அது 1க்கு 2 ஸ்டேட்டு கொடுத்தாங்க. அழகாக அங்கேயே இருந்தாப்புல. திடீர்னு நான் வந்து திருப்பி நான் மாநில தலைவர் வர இதான் கெத்தாக இருக்குது அப்படின்னு திருப்பி அந்த அம்மா ரிசைன் பண்ணி இங்கே வந்துச்சு. இங்கே வந்தால் இப்போ எப்படியோ கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சாப்புல, திடீர்னு பார்த்தா இன்னொரு ஆள் கொடுத்துட்டாங்க. அந்த மன அழுத்தத்தில் இருப்பாப்புல. ரெண்டாவது வந்து பாவம் ஐயா வேறு இப்போ இறந்து போயிட்டார். ஏன்னா அவர் எங்களுக்கு நேரடியான தொடர்பில் இருந்தவர். நாங்கள் பனை தான் நடும்பொழுது ஐயா வருவார். அப்போ அவரே ஃபீல் பண்ணி சில வார்த்தைன்னு சொல்லி நம்ம பேச முடியாது. ஐயா இல்லை, பனை விதை நடுவோம், தமிழர் பாரம்பரியம் காப்போம்னு எங்கள் கட்சியோடு சேர்ந்து நிறைய இடத்துல பனை விதை நட்டோம். நான் குறிப்பாக இளைஞர் அணியை நிறைய நட்டது. அப்போ சில கருத்துக்கெல்லாம் சொன்னார். யார்? அக்காவை பற்றி. அக்காவை நல்லா தாப்பா வளர்த்தேன், கடைசியில் அங்கே போயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாப்புல. ஆனால் அந்த அக்காவுக்கு அந்த மன அழுத்தத்தில் இருக்குமே தவிர அவர் அதாவது ஆடு நனையுதுன்னு ஓனா ஏதோ இதுச்சான் அது மாதிரி இருக்காங்க அக்கா. அக்காவுக்கு நான் வருத்தப்படுறேன். பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க உண்மையிலேயே. பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து என்னமோ பல பேரை சொல்கிறாங்க பிஜேபியில். இந்த அம்மா வந்த பிறகு தான் பிஜேபி வளர்ந்து வந்துச்சு. இன்றைக்கி சுத்தமாக காலி பண்ணிட்டாங்களே. பாவமாக இருக்குது. பாவம் அதுதான் அந்த அம்மாவுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அந்த அக்காவுக்காக. இப்போ திரும்ப வந்து இப்படி பேசுறதுக்கோட பின்னணி வந்து மீண்டும் மீண்டும் என்ன சொல்லப்படுதுன்னா, அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வச்சிருச்சு, அங்கே இவரால் போக முடியாது, அப்போ ஒரே ஆப்ஷனாக திமுக கூட்டணி தான் இருக்குது, இங்கே இருக்கும் பொழுது தனது சீட்டை வந்து இன்னும் திமுக குறைச்சிரும் அந்த ஒரு கேட் லாக் ஆனதுனால அப்படின்னு சொல்லப்படுது. பிரதர், எங்களுக்கு அப்படி தேவையே இல்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தான் இருக்கிறோம். எங்கள் தலைவர் அப்பயே சொல்லிட்டார், 2029 அந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு.
நாங்கள் அங்கே போகணுமா இங்கே போகணுமான்னு நினைச்சா எப்போமாலும் போகலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தொண்டர்களே இல்லை நேரம் வரேன் உங்களுக்கு பாயிண்ட் வரும். நாங்கள் தான் மைய புள்ளி. விடுதலை சிறுத்தைகள் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் வெற்றி பெறும் என்பது ஒரு சொல்லப்படாத ஒரு சூத்திரமாக மாறி இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி தேர்தல், தொடர் வெற்றிகள். இது நாங்கள் மக்கள கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியில் வந்த பிறகு அந்த நேரத்தில் மட்டும் மக்கள கூட்டணி இல்லாமல் இருந்தால் அந்த காலகட்டத்தில் தமிழக முதல்வராக அப்பயே வந்திருப்பார். யார் ஐயா இறக்கும்போது கூட வந்து அவர் ஒரு முதல்வராக கூட இறந்திருப்பார். அப்போயே அவங்க தான் மிஸ்டேக் பண்ணாங்க. அதை உணர்ந்து விட்டார்கள். உணர்ந்த பிறகு எங்களை சேர்த்து விட்டார்கள். சேர்ந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் வெற்றியா வெற்றி இல்லையா இன்னமும் நீங்கள் எழுதி வச்சுக்க. நக்கீரன் தொலைக்காட்சிக்கு நான் சொல்கிறேன், வெள்ளை பேப்பர் எழுதி வச்சுக்கிறீங்க. வருகின்ற 2026 தேர்தலில் இது வரைக்கும் திமுக தான் சொல்லிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை சொல்லுது 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம். ஏன் கேளுங்க, தமிழக அரசியலே பிஜேபிக்கு எதிர்ப்பு தான். என்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி போய் சேர்ந்துச்சு அன்னைக்கே எதிரிகளே இல்லை. இப்போ உங்களுக்கு புரியுதா? எதிரிகளே இல்லை. ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்றம் தனியாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு ஓட்டு கூட வாங்கலாம். எப்போ பிஜேபியோடு சேர்ந்துச்சோ அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து மாபெரும் வெற்றி கிடைக்கும். பொதுவாக அந்த மக்கள் நலன் கூட்டணி சமயத்தில் வைகோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், இந்த மாதிரி என்ன கட்சி நிகழ்ச்சிக்கெல்லாம் இனிமேல் அழைக்காதீங்க, நான் ரொம்ப தேர்தலில் இனிமேல் கவனம் செலுத்தணும் அப்படின்னாரு. இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப சொல்லியிருக்காரு. கட்சி நிர்வாகிகள் கொடுக்குற அழுத்தம் ஒரு பக்கம் அப்படிங்கிற விதத்தில் பார்த்தாலும் இன்னொரு பக்கத்தில் நிர்வாகிகளை கொஞ்சம் புறந்தள்ளுறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. அப்படி இல்லை. எங்கள் தலைவர் வந்து நல்லா பாருங்கள், 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் மக்களுக்காகவே உழைக்கிறார். அந்த 4 மணி நேரம் நான் சொல்கிறது என்னென்னா தூங்குறது, பாத்ரூம் போகிறது, அது மட்டுமே அவருக்கு வந்து தனியாக இருக்கிறது. திருமணம் செய்யாமல் இருப்பதால், திருமணம் செய்திருந்தால் கூட மனைவிமார்கள் வந்து போயிட்டு வாங்கடா அப்படின்னு பயலில் எங்களை மாதிரி தொண்டர்கள்லாம் அனுப்பி விட்ருவாங்க. அதுவும் இல்லாதனால தொண்டர்களோடு தான் வாழ்கிறாரு, தொண்டர்களோடு தான் தூங்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் எல்லாருக்கும் இப்போ எனக்கு ஒரு வீடு இருக்குது, உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. எங்கள் தலைவர் இப்போ தங்கி இருக்கிறது கூட வீடு இல்லைங்க, வேலை கட்சி ஆஃபீஸ் தாய்மண் அப்படின்றது ஒரு அலுவலகம். அதில் மேலே ஒரு சின்ன ரூமில் தான் அவர் தங்கியிருக்கிறாரு. அப்போ தொண்டராக இருக்கிறாரு. இன்னமும் சொல்ல போனீங்கன்னா உலகத்திலே வந்து ஒரு தலைவனுக்கும் தொண்டனுக்கு நேரடியான தொடர்பு உள்ள ஒரே தலைவர் இவர் தான். தொடர்ந்து உழைக்கிற தலைவர் இவர் தான். அப்போ ஒருத்தர் கல்யாணம் வைக்கிறேன், ஒரு காது குத்து வைக்கிறேன், இல்லை ஏதாவது விசேஷம் இருக்குன்னா அவன் 2ஆம் கட்ட தலைவரை அழைத்து செல்வதை விட தலைவர் வந்தால் ஹேப்பியாக இருக்கும் அப்படின்னு அவர்கள் உணர்கிறார். ஏன்னா இப்போ ஒரு தலைவனை வந்து நாங்கள் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒரு நேர்மையான தலைவரை புரட்சி அம்பேத்கருக்கு பிறகு இந்த மக்கள் சந்திக்கவே இல்லை. அப்போ நேரடியாக சந்திக்கிறாங்க. அப்போ இவரை வந்து நீ நினைக்கிறமே அவரை வந்து ஒரு தலைவராக மட்டும் பார்க்கல, ஒரு அண்ணனாக மட்டும் பார்க்கல, இவரை வந்து ஒரு கோட்பாட்டு ரீதியாக அம்பேத்கருக்கு பிறகு ஒரு நிகழ்காலத்தில் ஒரு நிறுவனமாக ஒரு அமைப்பாகவே அவர் உருவமாக பார்க்குறாங்க. அதனால் அழைத்து செல்கிறார்கள். சில மாவட்டங்களில் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு வச்சிங்களேன், இப்போ வேலூர் மாதிரி ஏரியாக்கள்லாம் எங்கள் அமைப்பு செயலர் ஒருத்தர் இருக்காரு, அவர் அங்கே கல்யாணங்களையும் காட்சிலாம் போயிடுவாப்பில். இப்போ மதுரை மாதிரி ஏரியாக்கள்லாம் அண்ணன் ஆற்றரசு எல்லாரும் அது மாதிரி போயிடுவாங்க. இவங்களாம் பழைய லீடர்னால போயிடுவாங்க. சில இடங்களில் வந்து தலைவரே வரணும்னு விரும்புகிறாங்க. இப்போ நானே இப்போ சில கல்யாணத்துலாம் போயிட்டு தான் இருக்கிறேன், வந்துட்டு தான் இருக்கிறேன். அதை விட தலைவர் வரணும்னு அவங்க விருப்பம். இப்போ நாங்களே போனாலும் இங்கே கூப்பிடுவாங்களே தவிர மனசுக்குள்ளே ஏண்டாவீங்களாம் வர்றாங்க அப்படின்னு நினைப்பாங்களா என்னன்னு தெரியல. அது ஒரு பற்றுங்க. அதை எப்படி நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது, சொல்லாடல சொல்ல முடியாது. நேரடியான தொடர்புங்க. இப்போ நான் வந்து கள்ளக்குறிச்சிக்கு ஒரு மேடை பொறுப்பாக போகிறேன், இல்லை மதுரைக்கு நான் போகிறேன்னாலும் கூட நான் போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற நிலவரம் என்ன அப்படின்றத நேரடியாக இவரே கான்டாக்டில் போயிடுவார். இப்போ நான் மதுரை மாவட்டம் மேலூர் தான் பிறந்த இடங்கள்லாம் சேரி எத்தனை சேரி இருக்குன்னு தெரியாது. எங்கள் ஏரியாவில் இருக்கிற அனைத்து சேரிக்குமே இவர் கால்கள் பயணித்து இருக்கிறது. அந்த ஊர் பேர்லாம் சொல்லுவார். இவ்வளவுக்கு எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஓரளவுக்கு இருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக நேரடியான தொண்டருடைய உறவுங்க எந்த தலைவனுக்கும் இல்லை. கலைஞர் மு கருணாநிதி அவர் ஒரு பல்கலைக்கழகமாக தான் தமிழக வரலாற்றில் வந்து அரசியலில் வந்து அவர் வந்து ஒரு மைய சக்தியாகவே செயல்பட்டார். அதுக்கு தான் தலைவரே வந்து அவரை வந்து ஏன்னா சமத்துவ பெரியார் அப்படின்ற மாதிரி பட்டம்லாம் கொடுத்தாரு. சரிங்களா? ஏன்னா சமத்துவ புறத்தையெல்லாம் உருவாக்குனார். அவரை வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஆனாலும் கூட நிகழ்காலத்தில் இன்னைக்கு டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கு பிறகு நான் சொல்கிறது யதார்த்தமுங்க. நிகழ்காலத்தில் நான் சொல்கிறது வந்து இதுக்காக சொல்ல உங்களுக்கும் தெரியும், பார்க்குற மக்களுக்கும் தெரியும், நேரடியான தொடர்புங்க. அப்புறம் அந்த வக்ஃப் சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோன்னு திமுக அறிவிச்சிச்சு. அப்புறம் அறிவிக்காமலே தாவேகா போயிடுச்சு. விசிக அறிவிச்சிச்சு. அதோட நிலை என்ன? அதை தொடர்ந்து இப்போ பாருங்கள், இப்போ தான் நீங்கள் வந்து நல்ல கேள்விக்கு வந்துருக்கிறீங்க. இப்போ வந்து எல்லாரும் வந்து அதை பற்றி பேசுவாங்க, செயல்படுவாங்க. ஆனால் ஆத்மார்த்தமாக இஸ்லாமிய தோழர்களுக்காக தமிழகத்தில் வந்து குரல் கொடுக்குற ஒரே கட்சினா பெருமையாக நாங்கள் சொல்லலாம். ஏன்னா தேசம் காப்போம் மாநாடு நடத்தினோம் பார்த்தீங்களா, அதுக்கடுத்து தேசம் காப்போம்னு ஒரு பேரணி நடத்தினேன். பேரணி எதுக்காக நடத்தினேன்? அந்த காலகட்டத்தில் என்சிஆர் என்பிஆர் சிஐஎஸ் சிஸ்டம் வச்சு பார்த்தீங்களா, அதற்காக நடத்தினேன். அது மாதிரி எங்கள் தலைவர் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் பேசினார்ல, என்ன காரணம் தெரியுமா? ஃபேஸ்புக்கில் பேசினது மைய புள்ளியே 2 விஷயம். ஒன்று வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்த போகிறோம், மேலிட பொறுப்பாளர் கூட்டம் நடத்த போகிறோம்னு சொல்ல வேண்டிய ஒரு செயல்.
இன்னொன்று வந்து மே மாசத்துல நம்ம இந்த வக்பு சட்டத்தை எதிர்த்து மாபெரும் பேரணி எங்க தமிழ்நாட்டில் யாரும் இதுவரை நடத்தாத ஒரு பேரணியை நடத்த போறதுக்கான திட்டம் எடுத்து கொண்டிருக்கிறார். அதை விட ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன். அதாவது போன வாரம் எங்க கட்சியுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரையுமே அனுப்பிவிட்டு, பொறுப்பாளர்கள்னா மேலிட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்களை ஒவ்வொரு மாவட்டமா அனுப்பியிருக்காரு. எந்த கட்சியும் செய்யலாம் இந்தியாவில். ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கு. இல்ல உச்ச நீதிமன்றம் சட்ட ரீதியான முயற்சியிலும் பண்ணிட்டு தான் இருக்கிறான். பண்ணாம இல்ல. நேற்று வந்து தாவேக்கா உடனே அறிவிச்சு அவங்க லைம்லைட்டுக்கு வந்தாங்க, பேசு பொருளானாங்க. விசிக எங்க கட்சியுடைய மாநிலத்தில் இருக்கிற பொறுப்பாளர் இது அட்வொகேட்டுக்கான ஒரு பொறுப்பாளர் இருக்கிறாப்புல பார்வேந்தன் ஒருத்தர், அவருடைய முன் முயற்சியால் அதற்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக இப்போ உங்களுக்கு நீதிமன்றமே கொடுத்துருச்சு. இருந்தாலும் கூட நீதிமன்றத்தை விட நீங்கள் மக்களை அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? எங்கள் தலைவர் அதையும் பார்க்குறாரு. அதே நேரத்தில் மாபெரும் பேரணி, நீ அதை பாராட்டுங்க. இது வரைக்கும் இந்தியாவில் யாருன்னு ஆரம்பிக்கலைங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில போராட்டங்கள் நடத்துகிறாங்களே தவிர அதுவும் இஸ்லாமிய அமைப்புகள் பேரணியாக நடத்த போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தி இருக்கிறோம். எந்த கட்சி நடத்தல, சில கட்சி நடத்துச்சு. சில பேர் நீங்க சொன்ன இந்த பேர் ஒரு கட்சி பேர் சொன்னீங்க, கட்சி சொன்னீங்க, ஒரு கட்சி பேர் சொன்னீங்க, தமிழக வெற்றி கழகம். ஓ, கட்சி நல்ல தெரிஞ்ச கட்சி தான். அவர் சினிமாக்காரங்க, பாவம் என்ன சினிமால தான் இருக்கிறாரு. அவர் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாரு, நல்லா டான்ஸ் போடுவாரு சினிமால. நீங்க அரசியல் விசிகால இருந்து ரொம்ப நெருக்கமா ஆயிட்டு இருக்கீங்க விஜய் கட்சி கூட. அதுவும் குறிப்பா உங்க ட்வீட்லாம் ரொம்ப ஒரு ரெண்டு தரப்பு பரஸ்பரமான ஒரு பதிவுகள்லாம் பார்க்க முடியுது. அதாவது நீ எதை வச்சு நோக்கி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த கட்சியோடைய கொள்கை பரப்பு செயலாளராக ஒரு தம்பி இருக்கிறாப்புல, தெரியும் உங்களுக்கு யாருன்னு. சரிங்களா? அவர் ஒரு இடத்துல வந்து நம்ம பேரை ரெஃபரன்ஸ் பண்ணி ஒரு இடத்துல பேசுகிறாரு. அதை நம்ம பாராட்டுறோம், அவ்வளோதானே தவிர அவர் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நண்பர். சரிங்களா? அவர் உங்களை மாதிரி அவர் ஒரு காலத்தில் யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். நான் யாரை சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால் அவரை பாராட்டுகிறோமே தவிர நல்ல விஷயங்கள் யார் செய்தாலும் பாராட்டுவோம். இப்போ எடப்பாடி எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு, எடப்பாடி இப்போ எதிராளியில் தான் இருக்கிறார். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்றப்பட வேண்டும் சொல்றார். எந்த கட்சி தலைவன் சொல்ல முடியுமா? அது மாதிரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பாமக பிஜேபியை தவிர எந்த கட்சிக்கு நல்ல விஷயங்கள் வந்தாலும் நாங்கள் பாராட்டுவோம். ஏன் அந்த கட்சியை பண்ணி சொல்கிறோம்னா, அவங்க செய்கிறது எல்லாமே ஏட்டி பூட்டி தான். எங்கள் தலைவர் இருக்காங்க, அந்த கதை சொன்னாருங்க, பாமகவில் இருக்கிற வன்னிய தோழர்களை மீட்டெடுக்க வேண்டும், பிஜேபியில் இருக்கின்ற இந்துக்களை மீட்டெடுக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலையுமே கூட்டணி இல்லை. யாரும் சொல்லியிருக்காங்களா உலகத்தில்? கடந்த காலத்தில் வச்சிருக்கோம்ல. யார்கிட்ட வச்சிருக்கிறோம்? பாமக உடலாக இருந்திருக்கோம்ல. கடந்த காலத்தில் வந்து எல்லாரும் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறாங்க. நிகழ்காலத்தில் நாங்கள் இவங்கள்ட்ட கூட்டணி வைக்க மாட்டோம்னு பிரகடனப்படுத்தின ஒரு கட்சி சொல்லுங்களேன். இதுதான் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறது, டோரெல்லாம் விண்டோலாம் க்ளோஸ் பண்ணுறது. மற்ற கட்சிக்காரன் அப்படி இருக்க மாட்டாங்க. ஐயாவே எடுங்க, இங்கிட்டும் துண்ட போகிறாரு, அங்கிட்டும் துண்ட போகிறாரு, அங்கிட்டும் பேசுகிறாரு, இங்கிட்டும் பேசுகிறார். நீங்களே கேட்குறீங்களே, எல்லாரும் அப்படியே இருப்பாங்க. பட் எங்கள் தலைவர் கொள்கை சார்ந்தவருங்க, கோட்பாடு சார். அதுதான் அவர் பேச வந்தார். ஃபேஸ்புக்கில் அவர் பேசுறது என்னன்னா, நம்ம ஒரு கொள்கை ரீதியான அமைப்பு, ஒரு கூட்டம் இருந்து இன்னொரு கூட்டணி போகிறதுக்கெல்லாம் ஒரு கம்ப சூத்திரம் இல்லை. நாளைக்கு கூட நினைச்சாருன்னா எங்கிட்டு போகலாம், எங்கிட்டு வரலாம், அப்படி ஒரு பொழப்பே இல்லை. நாங்கள் நடத்துவது நாளைக்கு 4 எம்எல்ஏ ஒரு 10 எம்எல்ஏ ஆகணும் என்பதை விட மக்களை அரசியல்படுத்த வேண்டும், தலித்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும், பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சிறுபான்மைக்கான வாழ்வுரிமையை மீட்டெடுக்க வேண்டும். இதே அடிப்படை கொள்கை. மே 11 ஒரே மேடையில் திருமாவும் அன்புமணி ராமதாஸும் அல்லது ராமதாஸும் ஒரே மேடையில் தோன்ற போறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துலாம் சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் திருமா வந்து 12 சீட்டுக்கு அதுக்கான பேரத்தை இப்போ தொடங்கிட்டாருங்கிற கருத்துக்களும் சொல்லப்பட்டு வருது. இதுல 12ன்றீங்க, 25 சொல்லுங்க. அப்படி கூட நீங்க குறை சொல்றீங்க. 25க்கு நாங்கள் இது இல்லையா? அதெல்லாம் பிரதர், அவரெல்லாம் தலைவர் பார்த்துக்குருவாரு. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒரு நகைச்சுவை வர நல்லா இன்று போய்க்கிருச்சு. ஒரு நகைச்சுவை முடிக்கணுன்றதுக்காக நீங்கள் அப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. வேணா உங்கள் ஆசை வேணும், நிறைவேற்றுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொது மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். நான் சாதி ரீதியான அடக்குமுறைகளை செஞ்சாங்க ஞாபகம் இருக்கா? ஒரு காலத்தில் தருமபுரி பக்கத்தில் ஒரு கிராமத்தை தாக்குனாங்க ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இளவரசன் படுகொலைக்கு யார் காரணம், எப்படி செத்தார், பழைய வரலாறு இருக்குது. ரைட்டாக அதுக்கெல்லாம் பொது மன்னிப்பு கேட்பார்களா? நான் இனிமேல் நாங்கள் எத்தனையோ படுகொலை நடந்திருக்குது. எங்கள் தலைவர் ஆரம்ப காலகட்டத்தில் எலெக்ஷன் நிற்கும்போது என்ன பண்ணாங்க, குடிசையில் எரித்தார்கள். மேடைக்கு மேடை பேசுவார் ஐயா வந்து. அப்படிலாம் நடந்தால் ஒருவேளை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் தலைவர் வந்து ஒரு மாதிரி இதுதான் அப்படின்னு எதுவும் இல்லை, ஜனநாயக ரீதியான ஒரு தலைவர். சரிங்களா? அது ஒரு இதுக்காக சொல்கிறேன். அதுக்காக அங்கே போய் நாளைக்கு போய் 11ஆம் தேதி சாத்தியம் இருக்கா? அது என்னங்க கேள்வி எப்படி கேட்குறீங்க? அது எப்படி சாத்தியம்? அதை மையப்படுத்த பலரும் பல கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதாவது பாமகவோட எந்த காலத்திலையும் இணைவதற்கான இல்லை சேருவதற்கான வாய்ப்பு இல்லை. எங்கள் தலைவர் சொன்ன கருத்து தான் மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன். வன்னிய தோழர்களை மீட்டெடுக்கணும்னு இருக்காரு. அதுக்காக பாமக மீட்டெடுக்கிறது இல்லை. பாமக எப்பயும் அழிஞ்சு போச்சு, அழிந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு பாமகவில் இருக்கிற தொண்டரை எங்களை நோக்கி வர்றாங்க. இப்போ எங்கள் கட்சியில் SS பாலாஜிலாம் யார், என்ன சமூகத்தை சார்ந்தவர்? வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். எப்படி எங்கள் கட்சியில் வந்து இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு?
பல வன்னிய தோழர் வர்றாங்க வந்து பாமக மத்திய அமைச்சரே இருந்திருக்காங்களே சார், தலித் ஏழுமலையிலேருந்து பலரும் சொல்லலாம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நாங்கள் தான் அவருக்கு வந்து தமிழ் குடிதாங்கின்னு பட்டம் கொடுத்தோம், நாங்கள் தான் அவருக்கு வந்து அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்தோம், அதனால் நாங்கள் மறக்கலை. ஆனால் அப்போ இருந்த ராமதாஸ் வேற, இப்போ இருக்கிற ராமதாஸ் வேற. இப்போ இருக்கிற ராமதாஸ் சாதிய புத்தியோட இன்னமும் வந்து பதவி வெறியோட சொந்த மயனையே விரட்டுறாருன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துக்கிறீங்க. அன்புமணிக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கீங்க. அன்புமணிக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதை விட ஜனநாயகத்திற்கு ஆதரவாக இருக்கிறோம்னு எடுத்துக்கிறோங்க. திமுக விசிக கூட்டணி பொறுத்த வரைக்கும் இணைந்திருக்க 1000 காரணம் இருந்தால் அதுலேருந்து வெளியேறதுக்கு வேங்கிற ஒரு காரணம் போதும் அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள்லாம் விமர்சிக்கிறாங்க. நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்தாலும் கூட தலித் மக்களுக்கான பிரச்சனைக்காக தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். தலைவருடைய ஃபேஸ்புக் இப்போ திறந்து பாருங்கள். நேற்றுக்கு முதல் நாள் வந்து ஒன்று கொடுத்துருக்காரு. யாருமே எதிர்கட்சிக்காரர்கள் கூட பேசலை, யாருமே பேசலை. காலி இடங்கள்லாம் வந்து நிரப்புங்கள். தமிழ்நாட்டில் பல அரசு துறைகளில் வந்து காலி இடங்கள் பல லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்குது, அதை நிரப்புங்கள். ஒன்று. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, குறிப்பாக எலக்ட்ரிசிட்டி போர்டு டிபார்ட்மெண்ட்டில் அங்கேயும் காலி இடங்கள் இருக்குது. அப்போ மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்தாலும் கூட்டணி இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் SC ST மக்களுக்கு பதவி உயர்வில் அதை நீ வந்து நிரந்தரமாக்குங்க, அதில் வந்து கோட்டாவை பயன்படுத்துங்க, 16/4 என்ற அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மூலமாக எல்லோரும் கொடுக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் தலித்து மக்களுக்கான இன்றைக்கி பயங்கரமான சிக்கலில் வந்து குறிப்பாக ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆணவ படுகொலை சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்கள். அவரும் ஆரம்பத்தில் சொன்னார். இப்போ திருப்பி தலைவர் பேசின பிறகு அதையும் இப்போ உருவாக்க போகிறார்கள். அது மாதிரி நாங்கள் தொடர்ந்து கூட்டத்தில் இருந்தாலும் கூட தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறோம். அதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மேல்பாதி என்ற அந்த பிரச்சனையில் இப்போ வந்து சால்வை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. தலித்து மக்களை உள்ளே கொண்டு போயிருக்கிறாங்க. அது மாதிரி வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. சாதி பிரச்சனைன்றது இன்னைக்கு நேற்று உருவாகவில்லை, இது தொடர்ந்து இருந்துக்கிறது. புத்தன் காலத்திலிருந்து புரட்சி அம்பேத்கர் காலத்திலிருந்து எல்லா காலத்தையும் உருவாகி இருக்கிறது. அதுக்காக போராடி கொண்டு இருக்கிறோம். கூட்டணி இருப்பதற்காக நாங்கள் இன்னமும் கடுமையாக அதற்கான குரலை வந்து நாங்கள் எழுப்பி கொண்டு தான் இருக்கிறோம். அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். பேசுகிறவங்க பல பேர் பல கருத்துக்களை சொல்லலாம். அப்படி இந்த சொன்ன ஆட்கள்லாம் யாருன்னு தெரியல, அவங்க போனாங்களா இங்கே, நாங்கள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கணும். கடைசியாக இப்போ நான் கூட அங்கே போயிட்டு வந்தேன். கடைசியாக அந்த இடத்துக்கே போய் ஸ்பாட்டில் போயிட்டு அங்கே எல்லோரும் யாரும் போகக்கூடாதுன்னு தடுத்து வச்சுருந்தாரு. அதை மீறி எங்கள் தலைவர் வந்து போய் பார்த்துட்டு வாங்க மக்களை அப்படின்னாரு, அனுப்பி விட்டுருக்காரு. தொடர்ந்து அந்த பையில 3 தம்பி இருக்காங்க பார்த்தீங்களா, தொடர்பில் தான் இருக்கிறான். தலைவரே போல அப்படின்னு தான் ஆதவர்ஜுனா சொன்னார் கடந்த காலங்களில். அது ஒரு பைத்தியங்க. ஏங்க நான் தலைவர் போகலன்ற நீங்கள் எப்படி என்ன கேள்வி கேட்குறீங்க? போலன்னு அவர் சொல்கிறாரு. அவர் தான் அப்புறம் பைத்தியம் ஏதாவது பேசு. அதுக்கெல்லாம் பைத்தியம் உங்கள் கட்சியில் இருந்த முக்கியமான கட்சியில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தார். இப்போ பைத்தியம் ஆகிட்டாருமா, என்ன செய்ய முடியும்? எல்லாரும் பைத்தியம் இந்த ஹீட்டில் கூட வரலாம்ல. அது மாதிரி அந்த சூழ்நிலை அவருக்கு வந்திருக்கு. எங்கள் தலைவர் அங்கே போய் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாருங்க. தமிழ்நாடு பூரா நடத்தினோங்க. திருப்பி அங்கே ஸ்பாட்டுக்கே போனாருங்க, சாப்பிட்டாரு, அங்கே இருந்தாருங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நிகழ்காலத்தில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களை அனுப்பி விட்டாருங்க. கட்சியில் முன்னணி தோழலாம் போயிட்டு வந்தோம்ங்க. தொடர்பில் இருக்கிறோம். சும்மா வந்து வாய் சவுடாலாம் இல்லை. தொடர்ந்து அந்த மக்கள்கிட்ட பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த தம்பி 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் கிலீஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, தமிழ் தொடர்பில் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னமும் பாப்பா மோகன் மூலமாக சட்ட சிக்கல்கள் இருக்கிற பிரச்சனையை முடித்து அதுக்காக தீர்வை நோக்கி தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறோமே தவிர கூட்டம் இருக்கிற நாங்கள் வாயை மூடிலாம் கிடக்கலை. அது தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும். தொடர்ந்து தலித்து மக்களுக்கு மட்டுமல்ல சிறுபான்மை மக்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர், ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் சொல்லி நாங்கள் பெருமைப்படுகிறோம். அதுக்காக மற்ற கட்சி நான் குறைத்து மதிப்பிடவில்லை. தொடர்ந்து 20 மணி நேரம் மக்களுக்காக போராடுறாருல, திருமணம் கூட செய்து கொள்ளாமல். அப்படி யார் எங்கே இருக்கிறாங்க? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றது மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நம்ம அதை விட்டு இன்னொரு கேள்விக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நீங்கள் கேட்டீங்க என்ன கேட்டீங்கன்னா, அதில் போய் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்க. நான் தொடர்ந்து சில கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். மரக்கான கலவரம் உங்களுக்கு நான் இருக்கேன், யார் காரணம்? அந்த கட்சி தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அம்மையார் தூக்கி உள்ளே போட்டுச்சா போடலையா? போடும்போது சட்டமன்றத்திலே சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? சாதி வெறி கொண்ட ஒரு கட்சி. சட்டமன்றத்தில் பேச அந்த ரெக்கார்டு இன்னைக்கு இருக்குல்ல. ஒரு கிராமத்தை தீய வச்சு எரிக்கிறமே எரிச்சாங்க இல்லைங்க, அடிச்சு எல்லாத்தையும். எத்தனை பேர் என்ன நடந்துச்சு? கலவரம் பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்போ வந்து நல்ல புத்தி வந்துச்சா என்னன்றது தெரியல. இப்போ அப்படியே மாறி வந்துக்கிட்டு இருக்கான். வரல, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இது கூட நடத்துவது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கான திட்டம். உங்களுக்கு போய் அதுமாதிரி எங்கள் தலைவர்கிட்ட அப்படி கொடுக்குற மாதிரி கொடுக்குறது, அதுமாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு கலவரத்தை உருவாக்கணும்னா அவன் கலவரத்தெல்லாம் கட்சியை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் திருந்தினால் பாராட்டுவோம். தமிழக அரசு அனுமதி கொடுக்காமலா மே 11 அவங்க நிகழ்ச்சி நடத்த போறாங்க. ஜனநாயக ரீதியாக வந்து நம்ம அதை கொடுக்காம இருக்க முடியாதுங்க. இத்தனை வருஷம் அது அரசியல் வச்சிருந்தாங்க, அவங்க கொடுக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துருக்குறது. இருந்தாலும் அவங்க வந்து இன்னைக்கு போலீஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. பட் எங்கள் கட்சி வந்து அதை நடத்தக்கூடாது, நடத்துவது தவறு, அதுக்கு தடை விதிங்கள் அப்படின்னு நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். சட்ட ரீதியாக நாங்கள் போராட போகிறோம். ஏன்னா கலவரம் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்குது தமிழ்நாடு.
நீங்க வழக்கு தொடர்ந்தீங்களா? ஆமாம், அதற்கான முயற்சிகளை எங்க தலைவர் வந்து மேற்கொண்டு தான் இருக்கிறாரு. நிச்சயமாக பத்திரிகை வாங்கிட்டு எதிரான நகர்வும் பத்திரிகை ஒருத்தர் கொடுக்கும் போது நம்ம வாங்குறதாங்க ஜனநாயகம், வாங்க மாட்டோம்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? அது நடு ரோட்டில் வந்து நிப்பாட்டி கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது வாங்குறதாங்க ஜனநாயகம். அதை வந்து நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். இன்னமும் சொல்கிறவங்க, நான் நேரடி என்னுடைய சொந்த கருத்துங்க, அவர்கள் கலவரம் செய்யாமல் பொது மன்னிப்பு கேட்டு நேர்மையாக மக்களுக்கு உழைத்தால் நாங்கள் என்ன வரவேற்கு, தமிழ்நாடே வரவேற்கு. ஆனால் அந்த புத்தி வருமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் தொங்கி நிற்கிறது. தமிழக ஆளுநர் வந்து துணைவேந்தர்கள் மாநாட்டை 3 நாளா கூட்ட போறேன்னு சொல்றாரு. இப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லியும் அதை மீறி செய்யறாரு. இதை எப்படி பார்க்க? இது வரைக்கும் தமிழக அரசு சார்பில் எந்த ஒரு கண்டிப்போ இல்லை கண்டன அறிக்கையோ அந்த மாதிரி தெரியல. இதை எப்படி பார்க்க? இல்லை, எங்க தலைவர் அறிக்கை கொடுத்துருக்காரு, அதை பார்க்கல, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க, கம்யூனிஸ்ட், இடதுசாரிகள் எல்லாம் கொடுப்பாருங்க. முதல்வர் வந்து கொடுக்குறாருன்னா ஒரு முதல்வராக இருக்கிறாரு, அவர் இப்போ ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆளுநர் சோழியை முடிச்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிச்சயமா அவர் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்வார், பொறுத்திருந்து பாருங்க. அப்புறம் நீங்க சமீபத்தில் இந்த சின்னத்துறை வழக்கை பத்தி ஒரு ட்வீட்லாம் போட்டிருந்தீங்க. என்னதான் வந்து அவர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ போலீஸே சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து ஆப் யூஸ் பண்ணாரு, அதன் மூலமா தான் பாதிக்கப்பட்டாருங்கிற மாதிரிலாம் வருது. ஒரு சாதி ரீதியா தாக்கப்பட்ட மாணவனை இப்படி அரசின் குரலா இருக்கிற காவல்துறையை வேற ஒரு மாதிரி சொல்லுதா, அல்லது உண்மை அதுதானா? இல்ல, அதை நீங்க முழுமையாக தெரியாம நீங்களே பேசுறீங்க. அப்படிலாம் வந்து போலீஸ் சொல்லவே இல்லை. போலீஸ் பயன்படுத்தினாரு, அதன் மூலமா தடை செய்யப்பட்டவர் இதா. ஆனா நீங்களே எப்படி பரப்பினா ஆப்பா அப்படின்னு கிரைண்டர் ஆப்பு அப்படி இப்படிலாம் சொல்றீங்க. அப்படிலாம் இல்லை. தம்பி அந்த நிகழ்வு நடந்ததுமே நேரடியாக என் கட்சியுடைய சார்ந்த சஜன் பராஜ் என்பவர் ஐடி விங்குடைய மாநில செயலர் நேரடியாக அங்கே போனார். நான் கூட அங்கே போகிறதுக்காக போயிருந்தேன் மதுரைக்கு. ஆனால் அவர் தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், அண்ணன் நான் போய் பார்த்துட்டேனே, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, சின்ன ஒரு காயம் தான், அந்த தம்பியை கூப்பிட்டு வச்சு பணத்தை பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 3 பேரை வந்து தனிப்படையை வந்து தேடிக்கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக இன்னும் ஒரு இன்னைக்கோ நாளைக்குள்ளே கைது பண்ணிடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது வந்து சாதிய மோதலை விட அது என்ன நடந்திருக்குன்னா இந்த பணம் பறிக்கிற மாதிரி தான், அது மாதிரி கூப்பிட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. அது சால்வ் ஆயிடுச்சு, ஒன்றும் பெரிய. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுக்கே உரித்தான ஸ்டைலில் பல கேள்விகளுக்கு விளக்கமாக பதிலளிச்சிங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.